ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் கோபுரம் கேம். நான் தான் வந்து உங்கள் ஹேமச்சந்திர நம்ம சித்ரா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா வந்து ஒரு 10 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவே போடலை. நாங்கள் 2 பேருமே தான், அவனுமே தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. என் பையன் சார்பாகவும் மன்னிச்சிடுங்க, ஓகேங்களா? என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிறையா ரீசன் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனால் ப்ராப்ளமே லைஃபாக இருக்கிறது வந்து எங்களுக்கு. ஸோ வந்து ஆனாலும் வந்து அதுலேயும் வந்து நாங்கள் சமாளித்து காட் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து வாழ்ந்து காட்டி ஜெயிக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதானே கெத்தே இருக்குது. ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய்கிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு யாருக்கும் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நிறைய வலிகளும் வேதனைகளும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு வந்து எந்த அடியும் அவ்வளோவா அப்போது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எதுவுமே வலிக்காதுன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் தான் தெரியும்னு சொல்லுவாங்களா. ஸோ அது மாதிரி எனக்கு வந்து எல்லாமே வந்து உள்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கை கால் எல்லாமே நிறையா வீங்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி. ஆனால் வந்து பையனுக்கு நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ஆகலை. கையில் மட்டும் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆச்சு, கை கால் மட்டும்தான். தலையில் நல்ல வேலை எதுவும் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வண்டியில் பின்னாடி உட்காந்ததுனால டொம்முன்னு அடிபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்போது வலிச்சிச்சு. ஆனால் அதான் இவங்க அப்பாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அடி. காலெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ராட்சு, எல்லாமே தான். கால் ஃபுல்லாக, அப்புறம் தொடை எல்லாமே தான் ஃபுல்லாகவே அடி ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கும் பார்த்து ஷார்ட்ஸ் வேறு போட்டிருந்தாங்களா. ஸோ ரொம்ப அடி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரோசிச்சுக்கா அந்த ரோடில். ஸோ அதனால் ஆனால் இதான் இப்போ வரைக்கும் ஆயின்மெண்ட்டு டேப்லெட் போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சத்தியமாக ஓரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். அதுவும் அப்பா வந்து கேம் இருக்கிறதுனால எப்போவுமே கவனமாக தான் ஓட்டுவாங்க. பின்னாடி வர்ற அந்த பசங்க வந்து இடிச்சு விட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பையன் கீழே வந்ததை பார்த்து எந்த பேரண்ட்ஸும் சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்களும் வந்து எங்களோட கோபத்தை வந்து வார்த்தையால் தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டணும். சத்தியமாக அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் பேசணும். ஏன்ப்பா இது மாதிரி ஸ்பீடாக வண்டி ஓட்டுறீங்க? உங்களுக்குமே உங்கள் உயிர் முக்கியம் தானே? உங்கள் வீட்லேயுமே பேரண்ட்ஸ் தேடுவாங்க தானே? எதுக்கு இப்படி ஒட்டிகிட்டு வந்து வண்டி இடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணே பின்னாடி ஏதோ வண்டி வந்து சொல்லனால ஒட்டி வந்துட்டேன். ரொம்ப கேர் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள்லாம் வந்து சாரிக்கா சாரின்னே சொல்லிட்டு, அப்புறம் இவன் கேமுக்கிட்டே வந்து சாரிப்பா ஏதோ அடிபட்டுச்சாலாம் கேட்டு ரொம்ப வந்து கேர் பண்ணால். அப்புறம் வந்து யாருக்கும் கால் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க யாரோ காரில் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து எங்கள் ஊருக்காரங்க போல். அப்புறம் ஏன்டா இது பண்ணிச்சு, அப்புறம் அவங்களுமே திட்டினாங்க. பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியது, நைட் நேரத்தில் ஏன்டா வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே திட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர்கிட்ட வந்து 500 எடுத்து, இந்தாங்க தம்பி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் எங்களோட வலி வேதனை வந்து காசால் ஈடுபடுத்த முடியாது, விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, பரவாயில்ல சார் எங்களுக்கு ஏதோ நடக்குன்னு இருந்துக்கு, கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு எதுவும் ஆகலை, எங்களுக்கு பரவாயில்ல, வலியோடு தானே போச்சு, பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் வந்து இல்லைப்பா வண்டிக்காவது ரிப்பேர் அந்த டூம் ஃபுல்லாகவே முன்னாடி எல்லாமே உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து வண்டிக்காவது ரிப்பேர் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ வந்து அதனால் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து காசு வேணாம்னு சொல்கிற நிலைமையில நாங்களுமே இல்லையா. ஸோ வந்து இவர் கையில் வந்து வலுக்கட்டாயமாக தான் அவங்க வந்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கண்டிப்பாக வாங்கலை. இது ஏன் இந்த நேரத்தில் சொன்னேன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து செய்கிறாங்க, உதவி பண்ணுறாங்கன்னா அந்த நன்றியை வந்து நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த நேரத்தில் வந்து அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஹெல்மெட்டோட அவசியம் வந்து அப்போது எனக்கு புரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வண்டியிலேருந்து கீழே டொம்முன்னு பின்னாடி அப்படியே சாஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் உண்மைக்கே என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரில. ஆனால் உண்மைக்கே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து எதுவுமே வந்து கேர் பண்ணவே இல்லை, கேட்கவும் இல்லை. ஸோ அது ஒன்றும் மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் வந்து இவரெல்லாம் ஆஸ்பத்திரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் எப்போவுமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ காட் வந்து அவங்க நல்லபடியாக வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போயிட்டு அப்போதைக்கு டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு பையனுக்கும் அவ்வளோவா இதில் வலி தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விட்டுட்டோம். இவங்களுக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் ஆஸ்பத்திரி அது இதுன்னு ஒர்க்கு இந்த மணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சமான ஒருவர்கள்கிட்ட வந்து எதுவும் கஷ்டமான சூழ்நிலை, ஏதோ ப்ராப்ளம் ஏதோ இருக்குன்னா தயவுசெய்து விட்டுட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட சப்போர்ட்டாக அக்கறையாக கேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு எதுவுமே முடிவு பண்ணிடாதீங்க. காலம் கண்டிப்பாக வந்து நமக்கான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கும். அதுக்கு முன் உதாரணமே வந்து என்னோடய லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். என் ப்ளேஸில் யார் இருப்பாங்கன்னு கூட தெரியல. ஆனால் நான் வந்து இவரை விட்டு கொடுக்காம நான் இவர் கூட இருந்து இப்போது ஓரளவுக்கு நாங்கள் ஏதோ
எடுக்கிறோம் அப்படின்னா உண்மைக்கே காடோட பிளெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக. உண்மைக்கே இவரும் என் பையனும் எனக்கு கிடைச்சது காட்ஸ் கிஃப்ட்டாக தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கும் தான் எங்கள் 3 பேர்த்துக்கும் தான் அடிபட்டுச்சு. ஆனாலும் எனக்கு கையில் மட்டும்தான், அவருக்கு தான் ஃபுல்லாகவே. ஆனாலுமே வந்து எனக்காண்டி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கழுவி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் மூலியமாக நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நான் வந்து ரொம்ப எமோஷனலாக எனக்கு வந்து க்ரை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த கோயில் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலை டெம்பிள் தான். இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இது போனது ஃப்ரெண்ட்ஸ். கிரிவலம் மட்டும்தான், சாமிலாம் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்க வந்து சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காசு பணத்தை விட நம்ம 4 நல்ல மனுஷங்களை வந்து நம்ம சம்பாதிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எங்களுக்கு ஆக்சிடென்ட் அப்போ ஒருத்தவங்க வந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களும் இப்போ இவங்களும் வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் சுற்றி காட்டலும் சரி, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததும் சரி, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரிவலம் கூட்டிகிட்டு போனது அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக, அதுவும் எங்களுக்கு வலியோடையும் வந்து அவங்க 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதை நாங்கள் காலையிலேருந்து நைட்டு ஆயிடுச்சு எங்களுக்காண்டி பொறுமையாக வந்து நான் அந்த அண்ணனுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் மூலியமாகவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட் டைமாக இது வந்து ஸோ வந்து காட் வந்து நினச்சிப்பாங்க போல். ஸோ இந்த வலியோடையும் வந்து நம்மளை பார்க்க வர்றாங்களா அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து வலியோடய தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் ஃபஸ்ட் டைம் கூட. ஆனால் சாமியெல்லாம் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், கிரிவலம் மட்டும்தான். இவருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வலி அடியில். ஸோ அதனால் பொறுமையாக ஆனால் போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. ஆனால் உண்மைக்கே வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து எப்படி போகணும், உண்மைக்கே வந்து காட் பிளெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே. நான் இந்த நேரத்தில் நான் சிவபெருமானை வந்து மனமுருக வேண்டிக்கிறேன். ஸோ அது மணி. ஸோ வந்து நீங்களும் வந்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை எதுனா வந்து தயவுசெய்து நிற்காமல் போயிட்டு வந்துடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். எந்த சூழ்நிலை வந்தாலும் காட் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடாமல் இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பாட்டோடு நான் முடிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே எங்கள் கூட நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கடந்து போகும் சோகத்தால் எதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும், என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம். தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உனை தேடுமே, அது உனக்கான காலம் வந்தால் உனை சேருமே. சுடரே சுடரே முரங்கள் மாறாதே, மனம்தான் தெளிந்தால் மயக்கம் நேராதே. சுடரே சுடரே உடைந்து போகாதே, உடனே வலிகள் மறைந்து போகாதே. சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே, அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே. இதுவும் கடந்து போகும். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எப்போவும் உங்கள் வேல்யூபிள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.